அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு: அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்த 360 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 3,28,000 மாணவர்கள் பயனடைவார்கள். இரண்டாவது அறிவிப்பு: பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவ மாணவியர் சேர்ப்பதற்கான தேதியை வரும் 14ஆம் தேதி வரை நீடித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட்டுகளை 12ஆம் தேதி முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தனி தேர்வர்களுக்காக 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடக்கவும் இருக்கிறது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள் 30% பேருந்துகள் மின்சாரமயம் ஆக்கப்பட்டிருக்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு +1 +2 வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுகள் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடந்தன. இந்த தேர்வில் பங்கேற்ற மாணவ மாணவியரின் சிலர் வினாத்தாள் நகல் கேட்டு விண்ணப்பித்தும் இருந்தனர். அவர்கள் தங்களுக்கான விடைத்தாளை நகல்களை தேர்வுத்துறையின் deg.dn.government.in என்ற இணையதளத்தில் இருந்து மதியம் 12 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு: அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஏழாம் அறிவிப்பு: 24 காவல் அதிகாரிகளுக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. எட்டாவது அறிவிப்பு: குரூப் 2A பதவிகளுக்கு வரும் 14ஆம் தேதி 3ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு TNPSC அறிவிப்பு. ஒன்பதாவது அறிவிப்பு: தேர்தல் நேரத்தில் துவரம்பருப்பு பாமாயில் ஒப்பந்தம் போட தாமதமானதால் தற்போது போர்க்கால அடிப்படையில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவை வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் பருப்பு விநியோகம் முழுமையடையும் எனவும் அந்தியோதயா திட்டத்தின் கீழ் 18 லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு 35 கிலோ அரிசி மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது எனவும் 3,10,000 பேர் புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் எனவும் இதில் 2,80,000 குடும்ப அட்டைகள் தயார் செய்யப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் எனவும் சேமிப்பு கிடங்கில் இருந்து நியாய விலை கடைகளுக்கு வரும் பொருட்களில் அளவு குறைந்தால் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். 10வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலையில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, குமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சையில் ஆகஸ்ட் 11இல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ஈரோடு, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஆகஸ்ட் 13இல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. 11வது அறிவிப்பு: மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் மலை ரயில் சேவையானது இன்று முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கல்லாறு முதல் ஹில்குரோ வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடைசியாக 12வது அறிவிப்பு: நீர்வரத்து 8000 கனஅடியாக சரிவு. ஒகேனக்கலில் 24 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்க அனுமதி. மேட்டூர் அணையில் பாசனத்திற்கும் 12,000 கனஅடி நீர் திறப்பு. இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.